ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் எப்போ நினச்சாலும் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு 15 நிமிஷத்தில். இது நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் ஒரு 1/2 கப் பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் சட்டுன்னு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நம்ம தனியாக உரமாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1/2 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு பதமும் இல்லை, நல்லா அதை விட திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. இப்போ வாழை இலையில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கரண்டியால் அப்படி ஓரமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து அந்த மசாலாவிலேருந்து கொஞ்சமாக நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம் சென்டரில். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் அப்படியே மூடிடுங்க. லைட்டாக ஓரமாக மட்டும் அமுக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நம்ம இட்லி பானையிலையோ இல்லை இந்த மாதிரி பேனில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொன்றா நான் அதில் அடுக்கி வச்சிடுறேன். இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இதை நீங்கள் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் ஒரு டின்னர் ரெசிபியாக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நல்ல தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் உங்களால் வேக வைக்க டைம் இல்லைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே இந்த வாழை இலையை வச்சிடலாம். இப்போது ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானை இல்லைனாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாலுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 இப்போ 2 மெத்தடுக்குமே ரொம்பவே ஆயில் தேவைப்படாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. எப்பொழுதும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி இது நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அந்த டிஷ்ஷை நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி இல்லை தக்காளி சட்னி இது எதுவாக இருந்தாலுமே அதோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போது நான் இதை ஒரு பிளேட் பண்ணிடுறேன். இப்போ நான் வேக வச்சதா இட்லி பானையில் வேக வச்சதை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ ரொம்பவே அருமையாக வெந்து வந்திருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் இட்லி பானையில் வேக வச்சோன்னாக்க. இப்போ தோசைக்கல்லில் நான் வேக வச்சதையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இதுதான் தோசைக்கல்லில் வேக வச்சது. இதுவுமே நல்லா அருமையாக வெந்து வந்திருக்குது. நல்லா ஒரு தேங்காய் சட்னி இல்லை புதினா சட்னி கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.